இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எந்த படத்தை பற்றினா ஃப்ளைட் ரிஸ்க்குங்கிற படத்தை பற்றி தான். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து இதில் வில்லன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்க சாட்சியை வந்து இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒப்படைக்கிறக்காக கோர்ட்டில். அப்போ வந்து முக்கியமான அஃபீஷியல்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்டில் ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டுருக்கும் போதும் நம்ம ஹீரோ வந்து இன்னொருத்தர் கெட்ட கேங்க்காக வந்து வேலை செய்கிறாரு. இந்த அரசாங்க சாட்சியை வந்து தூக்குறதுக்காகவும் இவரை போட்டு தள்ளுறதுக்காகவும் வந்து அவர் வேலை செய்கிறாரு, பணம் வாங்கியிருக்காரு. அவங்க போட்ட பிளானில் வந்து இவரும் வந்து பிளேனில் ஏறிட்டார் ஒரு போலியான ஐடியோட. இந்த உள்ளே உட்காந்துருக்க அரசாங்க சாட்சிக்கு தான் அந்த போலியான ஐடி வந்து கிடைக்கிது. அவர் பார்த்ததுக்கப்புறமா வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து முன்னாடி ஓட்டிகிட்ருக்கு நம்ம ஹீரோ இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா வந்து உஷாராயிட்டாருன்னு வந்து ஹீரோவுக்குமே தெரிஞ்சிடுது. தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து சரி நம்ம நடித்ததெல்லாம் போதும், வேலையை காமிச்சிடலாம், நம்ம ஐடியா பார்த்துட்டான், இதுக்கு மேலே நடித்தா செட் ஆகாதுன்ட்டு அவரும் களத்தில் இறங்கி இவர்கிட்ட பேசி சண்டையை கிளப்ப ஆரம்பிக்கிறாரு. இவன் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது, இவன் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அரசாங்க அதிகாரியே இவன் கிடையாது, இவனை நம்ம போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு வந்து தெரியுது. அதுக்கப்புறமா அங்கே இருக்க அந்த லேடி ஏஜென்ட்டுக்கும் இந்த நம்ம ஹீரோவான வில்லனுக்கும் வந்து சண்டை வருது. சண்டை வந்ததுக்கப்புறமா இவனை தனியாக வந்து அடைச்சி வைக்கிறாங்க. இந்த பிளேனோட கடைசியில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அப்புறம் அவன் போட்டிருக்க கெட்டப்பும் எல்லாமே வேஷம்தான் அப்படின்னு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமா அவனை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அவனுக்கு கைக்கு ஒரு பூட்டுக்கட்டு போட்டு அதுக்கப்புறமா அவங்க அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெட்டை எப்படி கொண்டு போய் அங்கே லேண்ட் பண்ணலாம், இந்த பனிமலையை தாண்டி அப்படின்ட்டு வந்து பிளான் போட்டிருக்காங்க. அந்த ஏஜென்ட்டும் அப்புறம் அரசாங்க சாட்சியும். அப்புறம் அரசாங்க சாட்சியை வந்து உயிரோடு கொண்டு போனால் மட்டும்தான் அந்த நிரபராதி வந்து அங்கே தப்பிக்க முடியும். அந்த நிரபராதி வந்து இருக்கக்கூடாது, அவன் சாட்சி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் சாட்சி சொல்லிட்டானா வந்து குற்றவாளியை வந்து தண்டனைக்கு வந்து உள்ளாவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து புக் பண்ணியிருக்கானுங்க. இவனை நீ அங்கே உயிரோடு போக விடக்கூடாது அந்த நாட்டுக்குன்ட்டு. அதனால தான் அவர் கொலை முயற்சி செய்ய ட்ரை பண்ணுறாரு. அதுதான் அந்த படம் ஃபுல்லாகவே கதையாக போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த படத்துக்கு வந்து ஃப்ளைட் ரிஸ்க்குன்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஃப்ளைட் ரிஸ்க்காக இருக்கனால ஃப்ளைட்லேயே ஃபுல்லாக படம் இருக்கும், நீங்கள் ட்ரெயின் மூவி பார்க்குற மாதிரி. அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.